மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே, என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான்மையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று மே மாதம் 31ஆம் தேதி, இன்றைய நாளை அன்னையாம் திரு அவை ஒரு அற்புதமான விழாவோடு சிறப்பிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த அற்புதமான விழா. இந்த விழாவிலே அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இருவருக்குள்ளாக ஏற்பட்ட அந்த ஒரு இறை பிரசன்னமும் அவர்கள் இருவருக்கு மத்தியிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, அவர்கள் இருவருடைய வயிற்றுக்குள் இருந்த குழந்தைகளினுடைய அன்பு பரிமாற்றம், இவை அனைத்தையும் இன்றைய நாளிலே நமக்கு சிந்தித்து இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நமக்கு அன்னையாம் திரு அவை அழைப்பு கொடுத்திருக்கிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த விழாவானது வரலாற்று பின்னணி என்று பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 13ஆம் நூற்றாண்டிலே பொனவெந்தூர் என்பவரால் இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கு சிறப்பாக வரவேற்பு கொடுக்கப்பட்டதும் ஒரு தனி சிறப்பு பெற்றதும் என்ன காரணம் என்றால், பராக் என்ற நகரில் ஆயராக இருந்த ஜான் ஜஸ்டின் என்கின்ற ஆயர்தான் இதற்கு தனி சிறப்பு கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த விழாவினை ஒரு விவிலியத்தினுடைய பின்னணியில் அற்புதமாக மறையுரையாற்றி மக்களை தன்வயப்படுத்தியிருக்கிறார். அன்னை மரியாளுடைய அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தி எடுத்து வருவதும், இயேசுவினுடைய தூய பிரசன்னம் அன்னை மரியாளுக்குள்ளும் எலிசபெத் அம்மாளுக்குள்ளும் நிறைவேற்றப்பட்ட நிகழ்வுகள், இப்படி பலவிதமான கோணங்களிலே இந்த பராக் நகரில் இருந்த ஜான் ஜஸ்டின் என்பவர் இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறார். மேலும் இந்த விழாவை அவர் சிறப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களிலே திருச்சபையை 2 போப்பாண்டவர்கள், திருத்தந்தையர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவர் 5ஆம் அர்பன், இவர் ரோமை நகரை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி நடத்தி வந்தார். இன்னொருவர் 7ஆம் கிளமன் அவிஞோனை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். இவர்கள் இருவருமே திருச்சபை வழி நடத்தினார்கள். ஆனால் இருவருமே வேறு வேறு கருத்துக்களோடு நடைபெற்று கொண்டிருந்தன. எனவே இந்த ஜான் ஜஸ்டின் என்கின்ற இந்த ஆயர் என்ன செய்தார் என்றால், இந்த 2 திருத்தந்தையர்களையும் ஒன்றாக இணைத்தால் திருச்சபை இன்னும் வளம் பெறுமை என்ற ஒரு காரணத்தை வைத்து இவர்கள் இருவரையும் சந்தித்து இவர்களோடு உரையாடி இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார் இந்த விழாவின் வழியாக. எனவே இந்த 2 திருத்தந்தையர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவருக்கொருவருக்குள் பரிணாம அந்த அன்பை பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் திருச்சபை ஒன்றாக நிலவு பெற்றது. இதன் அடிப்படையில் இந்த விழா கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது இந்த விழாவானது ஜூலை 2ஆம் தேதி 9ஆம் போனிபாஸ் என்கின்ற திருத்தந்தை கொண்டாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு இந்த விழாவை 6ஆம் பவுல் மே மாதம் 31ஆம் தேதி இந்த விழாவை சிறப்பிக்கும்படி அன்னையாம் திரு அவையில் இருக்கின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இந்த வரலாற்று பின்னணிகளோடு இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விழாவின் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு, கபிரியல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அன்னை மரியாளுக்கு இந்த அற்புதமான வாழ்த்து செய்தி சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல
மாறாக அவளுடைய உறவினரான எலிசபெத்துக்கும் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அது என்ன செய்தி? முதிர்ந்த வயதில் உன் உறவினரான எலிசபெத்தும் கருதாங்கி இருக்கிறாள். மலடி எனப்படும் இது அவளுக்கு 6ஆம் மாதம் என்று வானதூதர் அன்னை மரியாளுக்கு எலிசபெத் அம்மாளுடைய கருவுற்ற நிகழ்வை வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தி கேட்ட உடனே அன்னை மரியாள் தன்னுடைய இடத்திலிருந்து ஐன் கரீம் என்கின்ற எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்திற்கு ஏறக்குறைய 76 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் என்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்னை மரியாள் ஒரு தனி பெண்ணாக தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற சூசை கூட அந்த அன்னை மரியாளுடைய பயணத்தில் வரவில்லை. மாறாக அன்னை மரியாள் தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்கிறாள். மேற்கொண்டவள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற நிகழ்வு இங்கேதான் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக நமக்கு ஒரு நிகழ்வு வெளிப்படுத்துகிறார். வேத புத்தகத்தில் நிறைய நிகழ்வுகளை நாம் படித்து பார்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளில் எல்லாம் தலை சிறந்த நிகழ்வாகத்தான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நிகழ்வை நமக்கு பதிவு செய்கிறார். என்னவென்றால், இந்த அன்பின் சந்திப்பு வேறு எந்த விதமான நிகழ்வுகளிலும் அந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக நம்மால் காண முடியவில்லை. ஆங்கில எழுத்தாளர் எவ்வாறு சொல்லுவார்? த லைஃப் கிவிங் ஸ்டோரி, த லவ் ஷேரிங் ஸ்டோரி என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இந்த நிகழ்வானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், உமது வயிற்றில் வளரும் கனியும் ஆசீர்வதிக்க பெற்றதே. இது ஒருபுறம் அன்னை எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை சந்தித்து சொன்ன வார்த்தை. அடுத்தபடியாக அன்னை எலிசபெத் அம்மாள் சொல்லுவாள், உன்னுடைய வாழ்த்துளி கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று சொல்லுவார். இது 2வது நிகழ்வு. 3வது எலிசபெத் அம்மாள் சொன்னது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை சொல்லுகின்ற செய்திகள், ஆண்டவரின் தாய், பாவியாகி என்னிடம் வர நான் யார், தகுதியற்றவள் என்று சொல்லுகிறாள். 2வது, உன்னுடைய வாழ்த்துளி கேட்டவுடனே என் வயிற்றில் இருந்த குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று சொல்லுகிறாள். 3வது எலிசபெத் அம்மாள் சொல்லுவது, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். இவை அனைத்தும் இறைவாக்கினர்கள் முன்னதாக மக்களுக்கு இறை செய்தியை பகிர்ந்து கொள்வது போல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே பட்டம் தெளிவாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறாள் என்றால் இது எப்படி நிகழக்கூடும்? ஏனென்றால் லூக்கா நற்செய்தியாளர் அதற்கு முன்னதாக நம்முடைய சந்தேகத்திற்கு தெளிவு கொடுத்து விட்டார். என்னவென்றால், எலிசபெத் அம்மாள் முற்றிலும் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு புறம் இருக்க, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து எலிசபெத் அம்மாள் வாழ்த்துரை சொல்லி முடித்தவுடனே தன்னுடைய புகழ்ச்சி பாடலை பாடுகிறார். இங்கு மட்டும்தான் வேதத்தில் அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக இருந்ததாக நமக்கு சொல்லுகிறது. புரட்சி பாடல் என்று சொல்லலாம், புகழ்ச்சி பாடல் என்று சொல்லலாம், அன்னை மரியாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் என்று சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த புகழ்ச்சி பாடலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்னை மரியாள் இதில் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்கண் நோக்கினார் என் ஆண்டவர். இனி வருகின்ற தலைமுறையெல்லாம் பேறு பெற்றவள் என்று என்னை சொல்லுவேன் என்று அன்னை மரியாளும் அன்று சொன்ன வார்த்தை தான் இன்று உலக திசையிலும் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து ஆரவாரமோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாவற்றையும் விட இன்னொரு நிகழ்வு இங்கே நடந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், இந்த எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாள் இருவர்களுக்குள்ளே நடக்கின்ற சந்திப்பின் வழியாக, இவன் வாழ்த்துளி கேட்டவுடனே என் வயிற்றிலே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று சொன்ன உடனே அங்கே திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தார் என்றால், இந்த சந்திப்பின் வழியாக திருமுழுக்கு யோவான் ஜென்ம பாவத்திலிருந்து விடுப்பு பெறுகிறார். அவர் விடுதலை அடைகிறார். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே இந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து விடுப்பு பெறுகிறது என்றால், இந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு பிரியமான தேவ பிள்ளைகளே! எனவே அன்னையாம் திரு அவை
இந்த திருவிழாவிற்கு முன்னதாக 2 திருத்தந்தையர்களை கொண்டு மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த திருவிழாவின் வழியாக, இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் சந்திப்பின் வழியாக திருச்சபையில் இருந்த குழப்பங்கள் முழுவதுமாக நிலவு பெற்று ஒரே திருத்தந்தையினுடைய கோட்பாடுக்கு மத்தியில், அவர்களுடைய ஆளுமைக்கு மத்தியில் இந்த அன்னையாம் திரு அவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் இதுவல்லவா ஒரு மாபெரும் நிகழ்வு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவேதான் சந்திப்பு என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நாடுகளுக்கு மத்தியிலே தலைவர்கள் சந்திக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்த, அவர்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஊர்களுக்கு மத்தியிலே சந்திக்கின்றது. ஊர்களுடைய சமாதான நிலவுகளுக்காக, அவருடைய ஆளுமை வெளிப்படுத்துவதற்காக, நண்பர்கள் மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சந்திப்புகள், இப்படி பலவிதமான கோணங்களில் இந்த சந்திப்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த உறவுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், பல நேரங்களில் அந்த உறவுகள் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற பொழுது, அன்று இருந்த திருச்சபையினுடைய குழப்பத்திலிருந்து 2 திருத்தந்தையர்களிலிருந்து ஒரு திருத்தந்தையாக மாற்றப்பட்டு இன்று வரை அன்னையாம் திரு அவையினுடைய பாதுகாப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாள் சந்தித்தது போல நாமும் நம்முடைய உறவுகளை சந்திக்கின்ற பொழுது, நம் நண்பர்களை சந்திக்கின்ற பொழுது, தொழில் ரீதியாக சந்திக்கின்ற பொழுது, ஆன்மீக ரீதியாக சந்திக்கின்ற பொழுது, பயணத்தின் வழியாக சந்திக்கின்ற பொழுது, இந்த சந்திப்பு அனைத்துமே இறைவனை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்திப்பாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அனைவருமே அன்னை மரியாளையும் எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பையும் நம்முடைய வார்த்தையின் வழியாக, வாழ்வின் வழியாக வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது அங்கே இறைவன் நம் மத்தியிலே குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, எனவே இன்றைய நாளிலே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாள் இருவரும் சந்தித்த விழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நன்னாளிலே நாமும் இந்த விழாவுடைய சந்திப்புடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்வோம். அந்த மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறைவனோடு நம்மால் பயணிக்க முடியும் என்பதைத்தான் இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் நமக்கு சொல்லுகிறார். அதோடு இணைந்து இந்த வணக்க மாதம் 31 நாட்கள், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே பயணித்தது அன்னை மரியாளோடு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அலைவரிசையின் வழியாக நீங்களும் நானும் சந்தித்து அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை இந்த மன்றாட்டு மாலையின் வழியாக நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 31 நாட்கள் சந்திப்பு நிச்சயமாக அன்னை மரியாள் மீது வைத்திருக்கின்ற பக்தி வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து திருச்சபையின் மீது நமக்கு இன்னும் பற்று ஏற்பட்டிருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற தயாராக இருப்போம். எனவே இந்த நாளிலே சந்திக்கின்ற பொழுது இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.